இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, உங்க பேரந்தா சேதாரம் இல்லாம புறவையை கொண்டு வந்தாரு. அதனால நீங்க சொன்ன மாதிரி உங்க பேத்திக்கு தான் இந்த தடவை பரிவட்டம். என்னையா நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? பரிவட்டம் எனக்குன்னு சொல்றேன், அந்த குடும்பத்துக்கு சொல்றீங்க. அந்த ஆளு பேத்தி கொடுன்றான், நீங்களும் சரின்றீங்க. போயும் போயும் ஒரு பொம்பளை காய பரிவட்டம் கட்டுவீங்க. எந்த ஊர் நியாயம் இது? இதுதான் இந்த ஊர் நியாயம். உனக்கு இஷ்டமா இருந்தா இரு, இல்ல போயிட்டே இரு. டேய், என்ன முறைக்கிற? என்ன முறைக்கிற? கோவில்னு பாக்குறேன், இல்ல வேற மாதிரி ஆயிடும். அப்புறம் பார், ஒரு தடவை எங்க அண்ணனை முறைச்ச உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். கொல்றா கொல்றா பாப்பா, கொல்றா. திருபையா, நீங்க பேசுறது நியாயமே இல்லை. புறவிய அந்த குடும்பம் தான் கொண்டு வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு பரிவட்டத்தை கட்டிடலாம். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால ஒத்துக்க முடியாது. என்னால ஒத்துக்க முடியாது. எவ்வளவு தூரம் ஆயிடுச்சுல. நெடுங்குடத்தை கொடு. இல்ல, நெடுகுண்டமா? என்ன வாய பழகுறீங்க? ஊர்முறைன்னு சொன்னீங்க, அதான ஊர்முறை. பரிவட்டத்துல சண்டை வந்துச்சு, நான் ஏத்துக்கலன்னு சொல்லிட்டேன். அப்ப ஊர் வழக்கப்படி நெடுங்குடத்தை போடுங்க. இந்த பொண்ணு முடிஞ்சா நெடுங்குண்டத்துல இறங்கி வந்து பரிவட்டத்தை கட்டிடும். ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். திரும்பவும் நெடுங்குண்ட வேணும்னு சொன்னா அவ்வளவு பயம் இருக்குல்ல. நெடுங்குண்டம் வேண்டாம்னா பரிவட்டத்தை இறக்கட்டுங்க, இல்ல அந்த பொண்ணை நெடுங்குண்டத்துல இறங்க சொல்லுங்க. இதான் என்னோட முடிவு. இதுக்கு மேல பேச ஒண்ணும் கிடையாது. அதான் அண்ணன் தெளிவா சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? எங்க தாத்தாவுக்காக நெடுங்குட்டத்துல நான் இறங்குறேன். திவ்யா, நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு எதுவும் தெரியாது. அவசரப்படாதம்மா, அவங்கெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டுமே. இல்ல பாட்டி, எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. பொண்ணுங்கன்னா என்ன இங்க இலக்காரமா? பொண்ணுங்க பரிவட்டம் கட்டக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்காங்களா? பண்ணிக்கிறேன், நீங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. நான் நெடுங்குண்டத்துல இறங்குறேன்.